நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். நாகையில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தாவேக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி செல்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். விஜய் தற்போது எத்தனை மணியளவில் நாகையை ரீச் செய்வார்? அதன் பிறகு அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? விஜயோடு யாரெல்லாம் செல்ல இருக்கிறார்கள்? கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள தாவேக தலைவர் விஜய் தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்பட உள்ளார். இதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து கார் மூலமாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு தற்பொழுது வருகை தந்துள்ளார். குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்கிறார். கடந்த 13ஆம் தேதி இவர் திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருச்சி, அரியலூர், அதே போல பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அடுத்து இரண்டாவது கட்டமாக இன்று நாகை காலையில், பிற்பகலில் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தனி விமானம் மூலமாக ஏற்கனவே முதற்கட்ட பிரச்சாரத்திற்கு தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து திருச்சி மேற்கொண்டார். அதே போல இன்றும் தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து திருச்சிக்கு மேற்கொள்கிறார். திருச்சியிலிருந்து நாகைக்கு சாலை மார்க்கமாக மேற்கொள்கிறார். குறிப்பாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு இங்கிருந்து பயணித்து அதன் பிறகு ஒரு 2 மணி நேரத்திற்கு நாகை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாகையில் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பு காரணமாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகளும் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாகையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு பகுதியில் பரப்புரை செய்ய முதலில் அனுமதி வழங்கப்பட்டது. தற்பொழுது மதியம் 12:30 மணிக்கு புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் விஜய் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் 30 நிமிடங்களில் விஜயின் உரையை முடிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கிறது. அதே சமயம் விஜயின் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விஜய் திருவாரூரில் இருக்கக்கூடிய இடத்தில் 2வது கட்டமாக பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் அறிவிக்கப்படுகிறது. மேலும் தாவேக தலைவர் விஜய் வருகையொட்டி நாகையில் பிரச்சாரத்தை ஈடுபடுவதால் அந்த பகுதியில் உயர் மின்சார விநியோகத்தை நிறுத்த வேண்டும் எனவும் அக்கட்சியின் சார்பாக ஏற்கனவே கோரிக்கையை விடுக்கப்பட்டது. மேலும் இன்னும் சில நிமிடங்களில் தாவேக தலைவர் விஜய் தனி விமானம் மூலமாக சாலை மார்க்கமாக நாகை செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாகையில் காலையில் பிரச்சாரமும் மாலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் சென்னை திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.